மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோ. மெய்யாகவே நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோ. இயேசு சுமந்த 5 வகையான தண்டனைகள். முதலாவது தண்டனை, இயேசுவை கற்றோனில் கட்டி வைத்து சவுக்கால் அடித்தார்கள். இயேசுவே, உம்மை கற்றோனில் கட்டி வைத்து சவுக்கால் 39 அடிகள் அடித்தார்கள். ரத்தம் பீரிட்டு வெளியே வர உம்முடைய சதை கிழிந்து தொங்கியது. எனக்காக இயேசுவே, எனக்காக, என் பாவங்களுக்காக, என் மீறுதலுக்காகவே இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி இயேசுவே. இரண்டாவது தண்டனை, இயேசுவின் தலையில் முள்ளை வைத்து ஓங்கி ஓங்கி கோலினால் அடித்தார்கள். முள் தலையில் இறங்க ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது நம் பாவங்களுக்காக. இயேசுவே, உம்முடைய தலையில் முள்முடியை வைத்து கோலினால் ஓங்கி ஓங்கி அடித்தார்கள். முள் உங்கள் தலையில் குத்தி கிழிக்க ரத்தம் வெளியே பீரிட்டு வந்தது. எனக்காக, என் பாவங்களுக்காக இந்த கொடூரமான தண்டனையை ஏற்றுக்கொண்டேன். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி இயேசுவே. மூன்றாவது தண்டனை, இயேசுவின் தோள் மீது பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. இந்த பாரமான சிலுவையை நமக்காக இயேசு சுமந்தார். இயேசுவே, உம் தோளில் பாரமான சிலுவை வைத்து சுமக்க வைத்தார்கள். அந்த பாரமான சிலுவையை எனக்காக சுமந்து கொண்டு எருசலேமின் வீதிகளில் ரத்தம் சொட்ட சொட்ட சென்று 3 முறை தடுமாறி கீழே விழுந்தீ. 3வது முறையோ முகம் குப்பர விழுந்தீ. எனக்காகவே, என் பாவங்களுக்காகவே, என் மீறுதல்களுக்காகவே இயேசுவே இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி இயேசுவே. 4வது தண்டனை, இயேசுவை சிலுவையிலே கிடத்தி கொடூரமான ஆணிகளால் இயேசுவின் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம் பாவங்களுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக.
இயேசுவே, உம்மை சிலுவையில் கிடத்தி 2 கரங்களிலும் ஆணிகள் ஓங்கி ஓங்கி அடிக்கப்பட்டது. இரத்தம் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது. அதுபோல 2 கால்களிலும் ஆணிகளை வைத்து ஓங்கி ஓங்கி அடித்தார்கள். இரத்தமாராய் பெருக்கெடுத்து ஓடியது. எனக்காகவே இயேசுவே, எனக்காகவே, என் மீறுதலுக்காகவே, என் அக்கிரமங்களுக்காகவே இயேசுவே, இந்த கொடூரமான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர், ஏற்றுக்கொண்டீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி இயேசுவே. 5வது தண்டனை, இயேசுவை சிலுவையிலே தொங்க வைத்தார்கள். 6 மணி நேரங்கள் சிலுவையிலே ஆண்டவர் தொங்கி மரண போராட்டத்தை சகித்தார். இயேசுவே, உம்மை சிலுவையில் தொங்க வைத்தார்கள். 6 மணி நேரங்கள் சிலுவையில் மரண போராட்டத்தை நீர் சகித்தீர். மூச்சு விட முடியாமல் தண்ணீர் தாகத்துடனும் தோள்பட்டைகளில் உண்டான மிகுந்த வலியுடனும் கடுமையான வெயிலின் உஷ்ணத்தில் உமது காயங்களால் உண்டான வேதனைக்கு மத்தியில் நிர்வாணமாக இந்த மிகுந்த கொடூரமான தண்டனையை ஏற்றுக்கொண்டேன். எனக்காக இயேசுவே, எனக்காக இயேசுவே, என் மீறுதலுக்காகவே இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டேன். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே, இப்படியாக என் கீழ்ப்படியாமைகள், என் மீறல்கள், என்னுடைய எல்லா பாவங்களுக்காக நீர் 5 வகையான கொடூரமான தண்டனைகளை பெற்றுக்கொண்டு என்னை நீர் வாழ வைத்தீர். அதற்காக கோடான கோடி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனக்காய்ப்பட்ட பாடுகளே போதும். இன்று எனக்கு ஆன்ம மன்னிப்பையும் அருள் சுகத்தையும் நித்திய பேன்ப பாக்கியத்தையும் நீர் தர வேண்டுமாய் மன்றாடுகிறேன், மன்றாடுகிறேன். நீர் உமது அரசு உரிமையோடு வரும் பொழுது இந்த அடியேனை நினைத்து உமது வருகையிலே என்னை நீர் எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும். உம்முடைய வருகையிலே அடியேனை நினைத்து எடுத்துக்கொள்ளும் அப்பா, எடுத்துக்கொள்ளும். அப்படி நீர் செய்வதற்காய் கோடான கோடி நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி இயேசுவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பாடுகளை தியானித்த ஒவ்வொருவருக்கு மேலாக உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. உம்முடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமை இப்பொழுது இந்த சன பொழுதிலே இறங்குவதாக. இதை கேட்டுக்கொண்டிருந்த யாராயிருந்தாலும் சரி, இப்பொழுது அந்த வியாதிகளிலிருந்து அவர்கள் சுகம் அடைவார்களாக. பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை அடைவார்களாக. பில்லிசூனிய மாந்திரிக கட்டுகளிலிருந்து வெளியே வருவார்களாக. இப்பொழுது நம்முடைய வல்லமை, இப்பொழுது நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக, ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடைந்ததற்காய் நன்றி, அற்புதம் நடந்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் தந்தையாம் கடவுளுக்கு மகிமை செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.